ஐயனார் துணை சிறையில் அடுத்த வரை எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சோழனை கூட்டிக்கிட்டு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம பல்லவனை பார்க்குறாங்க. நம்ம பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பல்லவன் கிட்ட போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பின்னாடியே காயத்ரியோட ஃப்ரெண்டும் வந்து நிற்கிறாங்க. இந்தாங்க ரூம் வந்து புக் பண்ணியாச்சு, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு அந்த கீயை வாங்கிட்டு நேராக லாட்ஜுக்குள்ளே போகிறாங்க. சோழன் அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு லாட்ஜுக்கெல்லாம் போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இங்கே போதை மருந்து சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதனால் இங்கே இருக்கிற மொத்த பேரையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அவங்க நினச்ச மாதிரி போதைப் பொருளும் அவங்க நிறையவே இருக்குது. கடைசியில் நம்ம காயத்ரியும் பல்லவனும் மாட்டிக்கிறாங்க. போலீஸு அவங்க சொல்கிறத கேட்காம அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு எவ்வளவோ போலீஸ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அவன் என் தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலையும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காயத்ரியோட ஃப்ரெண்டு இருந்துட்டு காயத்ரியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அங்கே வந்ததை பார்த்திங்கன்னா நம்ம நிலாவோட அப்பா. அவரை பார்த்தோன்னு பல்லவன் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.